தெரியல. தெரியும் எல்லாருக்குமே என்ன இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியும். தொழில குழந்தைய வச்சுட்டு பிசினஸ் பண்றாங்க மட்டும் தெரியும் இல்லையா? நிறைய பேர் கூட சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க 3 month 6 month குழந்தைய வச்சு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா? சோ இந்த பர்சன் நான் இந்த இடத்துல என்னோட நேம் பாத்தீங்கன்னா காயத்ரி அசோக். சோ இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து ஒரு 3.5 வருஷமா இங்க ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன். சோ பேசிக்கா MSc BA முடிச்சுட்டு ஒரு 11th 12th பிசிக்ஸ் டீச்சரா வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். இதே ஒரு ஒசூர்ல ஒரு பிரைவேட் செக்டர்ல மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில 8 மணிக்கு போனா ஈவினிங் 6 மணி வரைக்கும். அதை தாண்டி ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு நாள் லீவ் கேட்டாலும் தர மாட்டாங்க. எக்ஸாம் டியூட்டி 3 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னா கூட குழந்தை கூட நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு எண்ணம் இருக்கும், லைஃப் எப்படியாவது மேல வர மாட்டோம். ஏதாவது சின்ன விஷயம் இருந்துச்சுன்னா இந்த சொசைட்டில மதிக்கிற இடத்துக்கு நான் வந்துட மாட்டேனா, என் சொந்த வந்த முன்னாடி நான் வந்து கெட்டா இருக்க முடியாது என்ன இருக்கா. ஸோ எத்தனை பேர் நம்ம என்ன இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு எல்லாரும் என்ன என்னோட ஸ்கூல்ல ஒர்க் பண்ண இந்த ஃப்ரெண்ட் மூலமா இந்த பிசினஸ் கிடைச்சது. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனோம். சோ இப்ப இங்க திருப்பதி எல்லாம் போயிருக்கீங்களா? எதுக்கு போறோம்? சாமி கும்பிட போறோம். சோ அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் நின்றுட்டே இருந்தா கூட என்ன பின்னாடி வரைக்கும் என்ன பண்ணோம், ஜெயகண்டி 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 சாமி கிட்ட நிறுத்துறோம். அதே மாதிரி தான் ஆக்சுவலி நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே அப்படியே போனால முடிய போ சொல்லி துரத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. கட்டாயப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க இந்த இடத்துல நம்பணும். என்னால முடியும், இங்க எனக்கான இடம் சொல்லிட்டு பிலீவ் பண்ணாதான் உங்க ஸ்டேஜுக்கு கிடைக்கும். சரிங்களா? சூப்பரா இது பண்ணிடலாமா? இந்த இடத்துல ஒரு 6 month பேபியை வச்சுட்டு என் குழந்தைக்காக தான் பிசினஸ் பண்றேன். நிறைய பேர் குழந்தைக்காக வச்சுட்டு இருப்பீங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு யாராவது எங்கேயாவது வெளியே வேலை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தைய வெளியே பெருசா ஆளாண்டிக்கு ஸ்கூல் சேர்த்துட்டு அப்புறமான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த மாதிரி சுயநலமான உலகத்துல பொதுநலமா இருக்க ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்சஸ்.